இன்றைய ஆத்மீக தேன். ரோமர் 15:13 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்கள் நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்தில் பலவிதமான பாடுகளும் பற்றாக்குறைகளும் பலவிதமான மன சஞ்சலங்களும் நம்முடைய ஆவியை முறிக்கக்கூடியதாய், நம்முடைய ஆத்துமாவில் பல கலக்கங்களை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய பலவீனங்களிலே இயலாமையிலே உதவி செய்யும்படியாக நம்மோடு எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் தாமே தம்முடைய பலத்தினாலே நாம் அவருடைய நம்பிக்கையிலே பெருகும்படியாக நாம் நம்பக்கூடியதான நம்முடைய தகப்பனாகிய தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நமக்கு வேண்டிய சகல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்த வழி நடத்துவார். ஆனபடியால் உங்களுடைய பலத்தினாலோ திறமையினாலோ அல்ல, உங்களோடு இருக்கின்ற தேவ ஆவியானவர் தாமே உங்களுக்கு வேண்டிய ஆற்றலை தந்து நீங்கள் எதிலும் கலங்காதபடிக்கு தூய ஆவியானவர் நீங்க போகிற எல்லா காரியங்களிலும் நல் வாசல்களும் அனுகூலங்களும் துறக்கும்படியாக உங்களுக்கு வேண்டிய சகாயத்தை செய்து உங்களை எல்லா விதத்திலும் சமாதானத்திலும் மனமகிழ்ச்சியிலும் நிரப்ப வல்லவராயிருக்கின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். உங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியால் எங்கள் நம்பிக்கையின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எவைகளெல்லாம் உம்மை விசுவாசித்து முன்னேறி செல்லுகிறவர்களாய் இருக்கின்றார்களோ, எங்கள் தூய ஆவியாகிய தேவனாகிய கர்த்தர் தாமே அதிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தையும் மனரம்பியத்தையும் சமாதானத்தையும் தந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு இந்நாளிலும் காணப்படும்படியாக எதிர்பார்த்த நன்மைகளை வெற்றிகரமாய் முடித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.